ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கல்லர்களை ரோமர்கள் அடித்தார்கள். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கல்லர்களை ரோமர்கள் அடித்தார்கள். இந்த கல்லர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண திருட்டுக்கோ இல்லை ஏதாவது பொய் சொல்லியிருக்கான் அப்படியோ அதுக்காக ரோமர்கள் கண்டிப்பாக சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய கலகத்தை பண்ணின ஒரு கொடூரமான திருடர்கள் தான். அவர்களை தான் இந்த ரோமர்கள் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஏசப்பாக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அறையிறாங்க. அதில் ரெண்டு பேருமே பைபிளை மத்தேயுலையும் மார்க்லேயும் போட்டிருக்கு. ரெண்டு பேருமே இயேசுவை நிந்தித்திருக்கிறாங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 32 பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அப்பனா லெஃப்ட் சைடில் இருக்கிறவனும் நிந்தித்திருக்கிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ரைட் சைடில் இருந்தவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து இருக்கிறான். ஏதோ திட்டிருப்பான், கெட்ட வார்த்தையில் பேசியிருப்பான், ஏதோ ஒரு சாபமான வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கண்டிப்பாக ரெண்டு பேருமே பேசியிருக்கிறாங்க. ஆனால் லூக்கால எழுதியிருக்காரு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் திரும்பி பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. லூக்கா 23:42 அந்த ரெண்டு கல்லர்களில் ஒரு கல்லன் தெளிவா ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு பாருங்க, இயேசுவை நோக்கி. 42வது வசனம் 23ஆம் அதிகாரம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். யார் இந்த கல்லன்? ஆண்டவரை நிந்தித்த அதே கல்லன் தான். இங்கே 3வது கல்லன் கிடையாது, ரெண்டு கல்லன் தான். அந்த ரெண்டு கல்லனும் நிந்தித்தார்கள்னு வேதாகமத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு கல்லரில் ஒரு கல்லன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிட்றான் பாருங்க. இப்போ தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இப்போ அந்த திட்டினதுக்கும் இப்போ இவன் பேசினதுக்கும் நடுவில் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. அது அவனை மனம் மாற செஞ்சிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரா பார்க்க ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள்ள இருந்து தூண்டி இருக்கு. அதனால அவன் உண்மையாவே மனம் மாறி இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் 43வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதே கல்லன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திட்டின அதே கல்லன் இப்போ எப்படி மனம் மாறி இருக்காரு? எப்படி அவரை பார்த்து ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு? ஆண்டவரும் அதற்கு பதில் தராரு. நான் யோசிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த துன்பங்களுக்கு நடுவில் ரியாக்ட் பண்றாரு, எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, எப்படி செயல்படுறாரு என்பதை அந்த திருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டே இருந்திருக்கிறான். அவர் எப்படி செயல்படுறாரு, எப்படி இந்த ரோமர்களுக்கு எதிர்கொள்றார் அப்படின்றத பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டான், நிஜமாவே இவர் ஆண்டவர் தான். அதனால நான் அவரை கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உடனடியா அவனுக்கு பதில் தராரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும் போதும் சிலுவைக்கு முன்னாடியும் பாடுகளை பயங்கரமாக சகித்து கொண்டார். ஒரு கொடூரமான ஒரு மரணம் தான். ஆனால் அந்த மரணத்தின் நடுவில், அந்த பாடுகளுக்கு நடுவில் ஆண்டவர் சகித்து கொண்டார். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை நாம் பார்க்கலாம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படுவும் இல்லை. அவர் வையப்படும் போதுனா அவரை கெட்ட வார்த்தையில பேசும்போதோ இல்லை திட்டும் போதோ பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்புவித்தார். துன்பத்தின் நடுவுல எவ்வளவாய் சகித்து கொண்டார் பாருங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது எதிர்த்து பேசவில்லை. இந்த பிலாத்து கேள்வி கேட்கும் போதும் ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரு, அதை தாண்டி பெருசா எதுவும் சொல்லலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் சகித்து அவர் நடந்து கொண்டார். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, பாடுகளை அவர் பயங்கரமாக சகித்தார். ஏனென்றால் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற அவர் பாடுகளை சகித்து கொண்டார். தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றை கூட பேசவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை இந்த பூமியில் நீங்களும் நானும் செயல்படணும் அப்படின்னா நம்ம சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மைனா எந்த அளவுக்கு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் காட்டியிருக்கிறார். ஒருவேளை அந்த அளவுக்கு நம்மளால் சகித்து கொள்ள முடியலைன்னாலும் ஓரளவுக்கு நம்ம சகித்து கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். இந்த அளவுக்கு நீங்கள் சகித்தீங்க, நீங்கள் தன்மையோட இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க, நீங்களும் நானும் வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை, உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற சித்தத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும். ஒருவேளை சகிப்புத்தன்மையோடு நம்ம வாழலை அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாமல் போயிடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய நாம் சகிப்புத்தன்மையோட இந்த உலகத்தில் வாழ்வோம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவாய் பாடுகளை சகித்தீர் என்பதை நாங்கள் வாசிக்க காண உதவி செய்ததுக்காக நன்றி. நாங்களும் இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த மாதிரி சகிப்புத்தன்மையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் கெடுத்து விடாதபடி நீர் என்ன கற்றுக் கொடுத்தீரோ அந்த சகிப்புத்தன்மையோடு எங்கள் துன்பத்தின் மத்தியில் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அனுதினமும் ஆண்டவர் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.